அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். காலையில் ரவிக்குமார் சோமு சேனலில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட யுத்த காலத்தை பற்றி நேரடி பதிவாகும், அங்கிருந்து நடந்த நிகழ்வுகளும் பெரிய அளவுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்துடுங்க. இது அடிஷ்னல் பதிவாக. அதை விட நேற்று ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல, கிட்டத்தட்ட நான் நேற்று வீடியோ பதிவு எடுக்கும்போது, அதாவது 26 பிப்ரவரி இரவு 9 மணிக்கு நான் வீடியோ பதிவு எடுத்தேன். ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் இப்போ 27 அந்த 9 மணி வரைக்கும் கிடைத்த தகவல் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகளும் இல்லைப்பா அந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர், ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிஞ்ச மாதிரி தான் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் தகவல் என்பது வேறு விதமாக. ஏன்னா எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே பேட்டி கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா, போர் விமானங்கள் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவலை பார்த்துட்டு தான் செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸோட யுத்த காலத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்ம அது இல்லாமல் உக்ரைனுடைய தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பார்த்துடலாம். வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஸோ செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸோட யுத்த களம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க எல்லாமே வரைபடத்தோட ரொம்ப டீட்டெயிலாக ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்லிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணா போடுறேன், அப்படின்னா லிங்க் நான் நம்ம பேஜ்லேயே நான் போட்டு விட்றேன், நான் போய் பார்த்துருங்க அதை. இப்போ நம்ம மிக முக்கியமாக ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை காலையில் ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு 7 பாயிண்ட் அடங்கிய ஒரு தொகுப்பை அமெரிக்கா தரப்பிலிருந்து நேரடியாக ஓமன் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு காலையில். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கூட்டினாங்க. 1/2 hour கூட்டினதில் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரல. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் ப்ளஸ் அமெரிக்கா தரப்பில் எதுவும் பேசலை. ஈரான் தரப்பிலிருந்து ஒரு சில விளக்கங்கள், அதாவது அராக்சியோட சென்றவங்க அவங்க கொடுத்த கண்டிஷனில் நிறைய ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது, அது பெரும்பாலும் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அராக்சி அவர்கள் முழுமையாக பேசாமல் இருந்தார். அதுக்கப்புறம் பேசினார். மற்ற எல்லா தடவை பேசினதை விட இந்த தடவை எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்த கண்டிஷன்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு 4 மணி நேரம் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மதியம் ஒரு 2 மணி நேரம் பேசினோம். இது எல்லாமே ஒரு நேரடி பேச்சுவார்த்தை மாதிரி ஒரு குட் ப்ராக்ரஸ். ஒரு சில பொருளாதார தடைகளை நீக்கிறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கு, பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் 4th ரவுண்டு அடுத்து எப்போ வரப்போகுது, நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்ச் முதல் வாரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஊடகங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்பு எல்லாம் அமெரிக்கா ஈரான் தனித்தனி ரூமில் இருந்தால் உட்காந்து பேசினாங்க. அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, இவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பக்கம் இருந்த ஓமன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த டீம் வாங்கப்பா அப்படின்னு ஈரானை கூப்பிடுவாங்க, அடுத்து உங்கள் டீம் வாங்கப்பான்னு இப்படி கூப்பிடுவாங்களாம். பட் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல உட்காந்து பேச வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அராக்சி தரப்புலேருந்து எனக்கு உறுதியாக அவங்க சொல்லாததுனால எனக்கு தெரியல. ஆனால் ஈரான் தரப்பில் இந்த ப்ரொக்ரெசிவ் ரொம்ப ஆக்டிவாகவும் போயிருக்கு. எங்களுக்கு ஓகே தான், ஆனால் நாங்கள் பொருளாதார தடைகளை நீக்குவதும் அது இல்லாமல் என்ரிச்மெண்ட்டை ஷூட் பண்ணுறது, அதெல்லாம் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். என்னெல்லாம் பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம். எங்கள் தரப்பில் ஓகே தான் அப்படின்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க ஈரான் தரப்புல என்ன ஒரு கன்வீனியன்ஸா இருக்காங்களோ அதை திருப்பி அதை வலியுறுத்துறாங்க அமெரிக்காவிடம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அமெரிக்கா என்ன ஏத்துக்கிறாங்க அப்படின்றத பதில் சொன்னதானே நம்மளுக்கு தெரியும். அங்க ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு ட்விட்டை போடுவாரோ, அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். மற்றபடி இந்த பேட்டி எல்லாமே சப்போஸ் விக்ஸாப் அவர்களோ ஜெரால்டு குஷ்னர் அவர்களோ நாளைக்கு ஃபாக்ஸ் நியூஸ்ல ஏதாவது பேசினாதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரீச் ஆகும். பார்க்கலாம் முழுமையான தகவல். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஊடகங்கள், குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களே கொஞ்சம் அமெரிக்கா எடுக்கிற முடிவில் நிறைய தவறு இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா சப்போஸ் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது வார் தொடுத்தார் அப்படின்னா ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்து இந்த வார் தொடங்கினது ஆயிடும். ஸோ இது அன்ப்ரூவன் கிளைம்ன்ற மாதிரி சொன்னாங்க.
அது வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதுன்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த கூட இன்னைக்கு எக்ஸலத்தில் நிறையா அங்கே அமெரிக்காவுடைய காங்கிரஸ் தரப்புல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க. 2016 ட்ரம்ப் அவர்கள் தனது எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஈராக்கிட்ட அணு ஆயுதமே இல்லை, ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் வார் நடத்துனீங்க, ஒரு ஃபேக்காக தானே நடத்துனீங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ அதே கேள்வி இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வைக்கிறாங்க. முன்ன வந்து ஈராக்குக்கு சொல்கிறீங்க, இப்போ ஈரானும் அதே நிலைமை தானே, அப்போ அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தால் ரத்தமானு நினச்சேன். அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் பாஸ், எதிர்கட்சிகள் எல்லாமே இப்படி தான் கேட்குறாங்க, ஆனால் ஆளுங்கட்சின்னு வரும்போது அவங்க அப்படியே உருமாறி நிற்கிறாங்க. எலெக்ஷன் இருக்கும்போது அப்படி தான் அப்படியே தேன் மாதிரி பேசுவாங்க, லட்டு மாதிரி பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சால் ஆள் மாறி இருக்கிறாங்களா பாஸ். இப்போ எதிர்கட்சி முதலமைச்சரே வந்து ஆப்போசிட்டில் போய் சேர்ந்துக்கிட்டா என்ன பாஸ் பண்ணுறது, முன்னாள் முதலமைச்சர் இல்லை ஒன்றும். அதனால் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் முன்னாடி என்ன பேசினாரு, இப்போ என்ன பேசினார்னா நம்ம எடுத்து பேசணும்னா பேசுகின்ற மக்கள் வந்து முட்டாளாகி விடுவோம். அங்கே தலைவர்கள் வந்து ஜம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்திலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கலையம் வரைக்கும் பெரிய மாறுதல்லாம் நீங்கள் பார்க்கலாம் முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் எதிரியா கண்டமேனி கெட்ட வார்த்தை சொல்லாத குறையா திட்டுவாங்க. அதே அவங்க கிட்ட கை கோத்துக்கிட்டு ஆஹா ஓஹோன்னுவா. அவங்க தொண்டர்களும் அவங்கள பத்தி கடுமையா திட்டுவாங்க. அதே ஆள் இவங்க கட்சி சார்பாக தொண்டர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க, அடடா அவர் வந்து தெய்வத்துக்கு இணையான மனிதர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் எதை வச்சு சொல்றேன் எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து யூகிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீங்க வந்து ஒன் ஆஃப் த டேலண்ட் கை அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான். இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இதே ட்ரம்ப் அவர்கள் யுத்தம் என்பது ஒரு தீர்வு அல்ல, போலியான குற்றச்சாட்டு சொல்லி தாக்கல் நடத்துறீங்க, அமெரிக்கா பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைகிறீங்க, எனது நோக்கம் தாக்குதல் அல்ல, பொருளாதார மேம்பாடு தான், வணிக ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்ற இதே ட்ரம்ப் அவர்கள் பிரச்சாரத்தப்ப. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, நகி அட்டாக்கு தான் சூப்பர் ஹே அப்படின்னு அங்க தரப்புல சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வார்த்தை எனக்கு புரியவே இல்லை. என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வரான்னு எனக்கு புரியவே இல்லை. நான் உங்ககிட்டயே நான் காட்ட விரும்புகிறேன். வந்து ஐ டூ திங்க் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை வந்து இப்போ நாங்கள் அவாய்ட் பண்ண விரும்புகிறோம். அப்புறம் ஐ ஆல்சோ திங்க், அதாவது ஓவர் லேர்னிங், அவாய்டு ஓவர், நிறைய விஷயங்கள் நம்ம ஓவர் லேர்னிங் பண்ணுறதையும் நாங்கள் வந்து திங்க் பண்ணுறோம் முற்காலத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குமான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறோம், இன்னொரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் வேணுமான்ற மாதிரி பார்க்குறாரு. எதை சொல்ல வராரு ஒரு முன்கள யுத்தத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈராக்கை பற்றி பேசுகிறாரா இல்லை இங்கே நடக்காத இதை பற்றி பேசுகிறாரா அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று கூட பெரிய அளவுக்கான போர் விமானங்கள்லாம் பெருசாக வந்தது. உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். 16 அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் 11 C-17 குளோப்ஸ்டார் கார்கோ, 5 KC-46 பெகசஸ் ரீஃபில்லிங் டேங்க், இது எல்லாமே நேற்று மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்திருக்கு. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் வே ஆஃப் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்படின்றாங்க. ட்ரைனிங் எக்ஸசைஸ் ப்ளஸ் அட்டாக்கிங் சேர்த்து சொல்கிறாங்கன்னா சம்பவம் பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்குது. ஒன்று. இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து இதே சூழ்நிலையை விட்டோம் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அமெரிக்கா ரீச் ஆகுனா இப்போ அவங்க கிட்ட கிடையாது. ஆனால் 2035 வாய்ப்பு இருக்கு. 2035 வாய்ப்பு இருக்கிறனால மேபி இந்த இடத்துல ஜேடி வான்ஸ் அவர்கள் சொன்ன கருத்தை வந்து மேட்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒருவேளை அவரே ஏதோ ஒரு கருத்தை அடிச்சு விட்டு போயிடுவோம், அப்புறம் நம்ம மக்கள் குழம்பிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்ல வராரான்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கிட்ட இந்த வார் ரொம்ப முக்கியன்றது எடுத்துரைக்கப்பட்டதாகும், அமெரிக்காவுடைய காங்கிரஸ் வந்து வேண்டாம் என்று மறுக்கப்பட்டதாகும், ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒற்றை பிடிவாதத்தில் தாக்கல் நடத்திய தீர வேண்டும் என்று கூறப்பட்டதாகும், ஜேடி வான்ஸ் அவர்கள் அதை தடுப்பதாகவும், ஒரு கட்டத்தில் இல்லை இஸ்ரேல் நீ முதல்ல தாக்கல் நடத்துன்னு சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரம் என்பது வேறு மாதிரி தான் தெரியுது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சம்பவம் இல்லை, அது பேர் வந்து அமைதியாக ஒரு காரியத்தை சாதித்து தான் ஈரான் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. 22 பிப்ரவரி 22 அமெரிக்காவுடைய MQ-4 சீற்றைத்தான், இதுதான் அடிக்கடி சும்மா கோபம் வந்தால் போதும் அவங்க ஹவுதிகள் வந்து சுட்டு தள்ளுவாங்க, குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுவாங்கல்ல, இது அமெரிக்காவுடைய உளவு விமானம். இந்த விமானம் ஈரான் பக்கத்தில் பறக்கும்போது 4 நாளைக்கு முன்பு EW, அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா சத்தமே இல்லாமல் சிக்னல் கிடைக்காம சுட்டு வீழ்த்திட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சடனாக வந்து டிரான்ஸ்மிட் கிடைக்காதனால
எமர்ஜென்சி லேண்ட் ஆக முடியாமல் அப்படி கீழே விழுந்து நொடங்கி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது பத்திரிகைகளும் உறுதியாக சொல்கிறாங்க. நான் அதான் உங்கள்கிட்ட டிஸ்பிளேவும் காட்டிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் இது வரைக்கும் அமெரிக்கா தரப்பில் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அமெரிக்கா ஈரானுடைய ஒரு சில ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்காங்க. பட் இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஈரான் கிளைம் பண்ணாங்கன்னா அது வெளிப்படையாக அது யுத்த மாதிரி ஆயிருந்தாலும் ஈரான் அமைதியாக இருக்கிறாங்க. பட் அமெரிக்காவும் சரி விழுந்தது தெரிஞ்சுன்னா அப்புறம் இதை நம்பி நம்ம சேல்ஸ் வேறு பண்ணுறோம். இந்தியா கிட்ட கூட நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். நாளைக்கு எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்னு அவங்களும் சொல்லாமல் இருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். என்னதான் யுத்தகலமாக இருந்தாலும் பாஸ் நீங்கள் யுத்தகலத்துக்கு கொண்டு வர ஆயுதங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னா அமெரிக்காவுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நடந்திருக்கு. அந்த மெக்சிகோவுக்கு பக்கத்தில் ஒரு விமான நிலையம் ஒன்று இருக்குது. மெக்சிகோனுடைய பார்டர் பக்கத்தில் ஏற்கனவே ட்ரக் கார்ட்டல் வந்து எல்பேசோன்ற பகுதியில் அந்த ட்ரக் கார்ட்டலுடைய ட்ரோன்லாம் வருதுன்றதுக்காக கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக அப்பயே என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ட்ரக் கார்ட்டலோட ட்ரோன்லாம் வரல, இவங்க வச்சிட்ருக்கிற அந்த லேசர் எமிஷன் சொல்லுவாங்க, புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த விமான நிலையத்தில். எதிரிகள் ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுட்டு வீழ்த்துற மாதிரி. அது என்ன ஆச்சுன்னா இவங்களுடைய தரையிறங்குற சமயத்தில் ஒரு விமானத்தை சுட்டுச்சு தவறுதலான்ற மாதிரி சொன்னாங்க. அதை மறைப்பதற்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விவகாரத்தையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இவங்க ஓன் ட்ரோனே உளவு ட்ரோன் மாதிரி சொல்கிறாங்க, அதையே வந்து சுட்டு வீழ்த்தினதான் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்க ட்ரோனையே இதையே சுட்டு வீழ்த்துறதுனால இப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவைதானா? சப்போஸ் இன்னைக்கு ட்ரோனை சுட்டு வீழ்த்துது லேசர் மூலிமா, நாளைக்கு விமானியல் தரையிறங்கும் போது திடீர்னு வேற ஏதாவது சுட்டு வீழ்த்துட்டா என்ன ஆகிறது மாதிரியான விமர்சனங்களும் வருது. அதனால இப்போதைக்கு அந்த FAA ஏர்பேஸை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். டெக்சாஸுக்கு அப்புறம் தனது ஓன் மிலிட்ரி லேசர் சிஸ்டம் வந்து ஆக்சிடெண்ட்டாக அவங்களுடைய US கவர்மெண்ட் ட்ரோனே சுட்டு வீழ்த்தினதுனால கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க பாஸ். இதே மாதிரி இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு ஈரான் கிட்ட சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்கள் போர்க்கப்பலும் மூழ்கடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மற்ற நாடு மாதிரி கிடையாது. கண்டிப்பாக ஈரான் வந்து ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க. அது அமெரிக்கா கண்டிப்பாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதே வெனிசுலா மாதிரியே மற்ற நாடாக மாதிரியாக இருந்தால் என்னால் இடத்தவங்க ஒருத்தர் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் ஈரான் கிட்ட அடிக்கிறதுக்கு முன்பு 1,00,000 தடவை திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல். கனடா இன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க சிட்டிசன் கிட்ட, இல்லை கோட்டசாமிகளை குளிச்சிருந்தா கூட ஜட்டியோட வந்துடுங்க, இதுக்கப்புறமே ஈரானில் இருக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். அடிஷ்னலாக நேற்று ஆராய்ச்சி அவர்கள் வந்து இதை பற்றி பேசும்போது இந்தியாவோட நிலைப்பாடை பற்றி கேட்கும்போது இந்தியா வந்து இஸ்ரேல் போனாலும் எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசினார். பட் அடிஷ்னலாக என்ன சொன்னார்னா இந்த செபகர் துறைமுகத்தில் இப்போ பட்ஜெட் ஒன்று வாய்ச்சாங்கல்ல இந்தியாவில், அப்போ வந்து பெரும் அளவுக்கான நிதி ஒதுக்கலை. இந்த செபகர் துறைமுகம் என்பது இந்தியாவுக்கு வந்து ஒரு கோல்டன் கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஈரான் அமெரிக்கா என்ன ரோல் ஆகுது, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம். துருக்மெனிஸ்தான், கசகஸ்தான் இங்கிருந்தும் நம்மளுக்கு ஒரு பாத் தேவை. சப்போஸ் செபகர் போர்ட்டு முன்னாடி வரைக்கும் என்னன்னா பாகிஸ்தான் வழியாக தான் நம்மளுக்கு வர மாதிரி இருந்தது. பாகிஸ்தான் தான் அடிக்கடி முறுக்கிட்டு போயிடுறாங்களே, கழுத்து சுழுக்கிற மாதிரி முறுக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம உள்ளே கொண்டு வர முடியல, உடனே தடைப்படுது. இதையெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா 2012 இந்தியாவுடைய கனவு. எப்போ 2012 செபகர் போர்ட்டு இந்தியாவுடைய கனவு. அதுக்கப்புறம் பெயரளவில் இருந்தது வந்து 2016 இவங்க பிஜேபி அரசாங்கம் பண்ணும்போது முழுமையாக நிதி ஃபுல்லாக ஒதுக்குனாங்க. 2016 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே அதுக்கு செலவு பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த துறைமுகத்தை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தி இந்தியாவுடைய போர்ட்டை கொண்டு வர ஏற்றுமதி இறக்குமதிக்கும் ஒரு முக்கிய பாலமாக திகழ்ந்தது. பட் இதற்கு முன்பே அமெரிக்கா வந்து ஈரான் மீது பொருளாதார தடை போடும்போது இந்தியாவுக்கு மட்டும் விலக்கு கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட செபகர் போர்ட்டை வந்து இந்தியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ 2026 ஏப்ரலோட முடியுது. அடுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஏன்னா சமீப காலமாக கொஞ்சம் அமெரிக்காவின் கைப்பிள்ளையாக இந்தியா இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ மேபி பொருளாதார தடைகளை நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. இல்லை இந்தியாவுக்கான ப்ரெஷர் வந்து நெருக்கடிகளின் காரணமாக இவங்க ஃபண்டு ஒதுக்கலையா அப்படின்னு இன்னொரு கேள்வி. ஒருவேளை ஏற்கனவே முழுமை பெற்றிருந்தா, இல்லை ஏற்கனவே ஃபண்டிங் எல்லாமே முழுமை பெற்றிருக்கு, இதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தான் பெண்டிங் அப்படின்னா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்.
இந்தியா ஒதுக்காது என்பது மேபி அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷராக கூட இருக்குமோன்ற ஆங்கிளில் கூட ஒரு வார்த்தை வந்து லைட்டாக அப்படி சொன்னார். பார்க்கலாம் ஜவஹர் துறைமுகம் எந்த அளவுக்கு நீ நடைமுறைப்படுத்த போகிறது. சப்போஸ் அங்கே நிலைமை மாறிச்சு அப்படின்னா வேற மாதிரி மாறிடும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதே ஜவஹர் துறைமுகம் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பயங்கரமாக. அதே நாளைக்கு வேற மாதிரி கூட மாறும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கியூபாவுக்கு வெனிசுலா எண்ணெய் கொடுக்கக்கூடாது, அதையும் மீறி கொடுத்தாங்கன்னா முடிச்சிடுவோம் கதையன்ட்டு கியூபாவை முடக்கணும் அடக்கணும் உடக்கணும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ நேற்று உத்தரவு கொடுத்துருக்காங்க, வெனிசுலாவில் எந்த அமெரிக்க நிறுவனங்கள் வாங்குறீங்களோ அவங்க கியூபாவுக்கு அனுப்பலாம், ஏன்னா அவங்கெல்லாம் குட் கைஸ் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் நாளைக்கு வருமா? அதுவரை ஈரான் வழிவிடுமா? ஈரானுக்கான பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாகி கொண்டு இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னைக்கு காலைல கூட கேள்விப்பட்டேன், அங்கே பிரிட்டிஷனுடைய வார்ஷிப் வந்து அங்கே ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்ஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கோங்கப்பா, நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்னாங்க. இதே இதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் வந்து எப்படி இருந்தாங்க, பட் இன்னைக்கு தள்ளி நின்று பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவதிகள் கட்டி கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலான்ற மாதிரி வெளியே வந்திருக்காங்க. இது கூடுதல் தகவல், ரொம்ப சிறப்பான தகவலாக பார்த்துட்டு இப்போ நாம் செல்ஃபி பாய்ஸ் வெஸ் அணுகுண்டு பாய்ஸ் போயிடலாமா? ஏன்னா அங்கே எல்லை களத்தில் கடுமையான யுத்தகலம் போய் கொண்டிருக்கிறது. காபூலை அடிச்சிட்டுன்றாங்க, காபூல் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர் அடிச்சோன்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குடோன்களை அழிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்க இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இப்போ ஆப்கானிஸ்தானை பாதி பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சி அமைக்கிறது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. யார்? அணுகுண்டு பாய்ஸ். அக்கள் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறாங்க இல்லையா இவங்க. ஏன்னா அவர் கொடுத்த அறிக்கை அப்படிங்குது பாஸ். நான் சொல்கிறத அவர் சொல்கிறதா நான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 133 ஆப்கான் தாலிபன்களை சுட்டு தள்ளிட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டோம். 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படுகாயம். அவங்க மறுபடியும் எல்லை களத்துக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட 27 அவங்களுடைய பொசிஷன் இருக்குல்ல, 27 பொசிஷன் வந்து அழிச்சு தள்ளிட்டோம். அவங்க எங்களுடைய ஆப்ரேஷனில் நில குலைஞ்சு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 சிட்டிஸ் 9 நகரங்களை முழுமையாக நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ 9 நகரங்களை சீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 100 பேர் படுகாயம், 133 பேர் அட்டாக்கு. அதெல்லாம் காபூல் தலைநகரை அடிச்ச அடியில் இடி மாதிரி இறங்கியிருக்கு. அப்போ என்னங்க அர்த்தம்? காபூல் இருக்கக்கூடிய 9 சிட்டிஸை பிடிச்சிட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிடுங்க. ஷபாக் ஷெரீப் வந்து ஆப்கானிஸ்தானுடைய அடுத்த பிரதமராக பிரதமர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன கற்பனையில் வாழலாம், பட் அதுதான் உண்மையே என்று மக்களை நம்ப வைக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு வீடியோ பதிவு கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வாருங்க, தாலிபான் வீரர்கள் எங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் செல்ஃபி பாய்ஸ் வீடியோ ஆதாரம் கொடுப்பாங்க, அப்போ உங்களை வச்சு செய்கிறேன். இன்னைக்கு இரவு பதிவில் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா காலையிலே செல்ஃபி பாய்ஸ்னுடைய ஆதாரங்களை ரவிக்குமார் சோமு சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ அதனால் அணுகுண்டு பாய்ஸோட ஆதாரங்களை மட்டும் நான் பேசுகிறேன். நான் இந்த காபூலில் நடத்தின அட்டாக் வந்து முழுமையாக பியூர் மிலிட்ரி அட்டாக்ன்றாங்க. அதுவும் இவங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அடித்த அடியில் இறங்கின இடியில் அவங்க தாலிபானுடைய சுப்ரீம் லீடர் கந்தகாரில் வந்து இபதுல்லா அகுசாடா அவர் வந்து இறந்து போயிட்டாருன்றாங்க. அவருடைய மிக முக்கியமான ஒரு சுப்ரீம் லீடர் அவர் காலின்ட்டாங்க. பட் இது எனக்கு தகவல் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவங்க கேக்கெல்லாம் ஊட்டிக்கிறாங்க. அணுகுண்டு பாய்ஸ் வந்து செல்ஃபி பாய்ஸ் இதுக்கப்புறம் ஆதாரங்களை கொடுப்பாங்க. ஆனால் செல்ஃபி பாய்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிக்கூடங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. பள்ளிக்கு சென்று படிக்கின்ற ஆர்வமுடைய இந்த குழந்தைகள் அவர்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க. எல்லாம் கரெக்டாக தான், பெண் குழந்தைகள் அனுப்புறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்த அடியில் இறங்கின இடியில் 55 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் முடிச்சுட்டோம் கதையை. 19 பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்ட் முடிச்சுட்டோம், எங்கள் கண்ட்ரோலுக்கு வருதுன்றாங்க. அவங்க 9 நகரத்தை பிடிச்சிட்டாங்க, 23 ஆப்கானிஸ்தானுடைய போஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க. இவங்க பதிலுக்கு 19 போஸ்ட்டை பிடிச்சிட்டுன்னு ஆப்கானிஸ்தானில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கிளைம் பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தானில் வந்து பாகிஸ்தானுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணாங்க. உடனே இங்கே NDTVலாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அது மட்டும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா போர் விமானம் என்பது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலிருந்து தான் சுட்டு வீழ்த்தோம், அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போகலை. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ரொம்ப அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்துறதை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டேன். இதுவுமே ஃபேக் வீடியோஸ் தான். ஃபேக் வீடியோஸை தொடர்ந்து எடுத்து போட்டிருக்காங்க. 70% நம்புறாங்க, 30% இல்லை. அந்த 30% நானும் ஒருத்தன்.
எனக்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. இது நான் பழைய இமேஜ், பழைய வீடியோ பதிவு தான் நான் பார்த்துருக்கேன். கூகுளில் கூட கேட்கும்போது, இல்லை மற்ற ஏஐ கிட்ட கேட்கும்போது இன்னும் உறுதிப்படுத்திய தகவல்கள் வரவில்லை. இது வரைக்கும் ஃபேக் வீடியோ தான் பரவி இருக்குன்றாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் என்னதான் அணுகுண்டு பாய்ஸ் ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பாக இருந்தால் கூட அணுகுண்டு பாய்ஸோட விமானங்களை சுட்டு வீழ்த்த விடவில்லை. செல்ஃபி பாய்ஸ் கிட்டது முழுமையான ஆதாரங்கள் டைரக்டான வீடியோ பதிவுலாம் ஒன்று எடுத்து போகல என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இவங்க நடத்திய தாக்குதல், அணுகுண்டு பாய்ஸ் நடத்திய தாக்குதலில் ஒரு 13-14 சிவிலியன்ஸ் இறந்து போனாங்கல்ல, ஒரு குடும்பமே இறந்து போச்சான். அதில் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் பிழைத்திருந்தான். அந்த பையன்கிட்ட போய் அவங்க இராணுவ மினிஸ்டர் வந்து பார்த்து பேசின வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஐநா கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இங்கே பாருங்க தீவிரவாத தாக்குதலை எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்கன்ற மாதிரி. இப்போதான் கவாஜி ஆசிப் அவர்கள் சீனுக்கு வராரு. சீனுக்கு வந்துட்டு ஒரு நீண்ட நெடிய பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை நீங்களே பாருங்க. நேட்டோ படைகள் வெளியேறிய பிறகு ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவும் என்று தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் மக்களின் நலன்களில் பிராந்திய சிறத்தன்மையும் கவனம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மக்களின் நன்மைக்காக வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை இந்தியாவின் காலனியாக மாற்றினார்கள். அவர்கள் உலகம் முழுவதிலிருந்து பயங்கரவாதிகளை ஆப்கானிஸ்தானுக்குள் திரட்டி பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்ய தொடங்கினர். அவர்கள் தங்கள் சொந்த மக்களுக்கு அடிப்படை மனித உரிமைகளை இழந்தனர். இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கும் உரிமைகளை பெண்களிடமிருந்து பறித்தனர். நிலைமை நிலையாக வைத்திருக்க பாகிஸ்தான் நேரடியாக நட்பு நாடுகள் மூலமாகவும் அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டது. அது விரிவான ராஜ தந்திரத்தை மேற்கொண்டது. இருப்பினும் தாலிபான்கள் இந்தியாவின் பிரதிநிதியாக மாறினர். இன்று பாகிஸ்தானை ஆக்கிரமிப்பும் குறிக்கோளுடன் முயற்சி மேற்கொள்கிறது. கடவுள் கிருபையால் நமது ஆயுதப்படை தீர்க்கமான பதிலடி கொடுக்கிறது. கடந்த காலத்தில் பாகிஸ்தானின் பங்கு நேர்மறையானது. இது 50 ஆண்டு கால 5 மில்லியன் ஆப்கானிஸ்தானர்களை வரவேற்றது. அவர்களை தெய்வம் போல போற்றியது. இன்றும் கூட லட்சக்கணக்கான ஆப்கானிஸ்தானர்கள் நம் மண்ணில் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகின்றனர். நமது பெருமையை அதன் எல்லையை எட்டியுள்ளது. இப்போது இது வெளிப்படையான மோதல். இது தீர்க்கமான நடவடிக்கை இருக்கும். பாகிஸ்தான் ராணுவம் கடல் தாண்டி வரவில்லை. நாங்கள் உங்கள் அண்டை வீட்டார். உங்கள் யதார்த்தம் எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்ற மாதிரி உருக்கமா மனுஷன் போட்டுட்டாரு. இந்த உருக்கமான பதில் என்ன சொல்றாருன்னா, இந்தியா தான் முழுக்க முழுக்க காரணம்ன்றாங்க. இந்தியா என்ன கொண்டாலும் அறிக்கை கொடுப்பாங்க. இல்லையே பாகிஸ்தான் யாரை பார்த்து என்ன பேசுறீங்க, உங்களால் கையாளனா எங்களை சொல்வதா அப்படின்னு கடும் கண்டனம் தெரிவிப்பாங்க. அப்போ நம்ம ஒரு சொல்லலாமா, இது வந்து இந்த ட்வீட் வந்து எப்போ போட்டார்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு முக்கிய நிலைகளை கேட்டாங்க, கொடுக்கல. ஆப்கானிஸ்தான் வந்து பக்ரம் ஏர்பேஸை கொடுக்கல. அதனால் அமெரிக்கா நினைச்சது அப்படின்னா என்னென்ன நடக்கும், பேட் திங்ஸ் வில் கோயிங் ஹேப்பன் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ யாரு, அமெரிக்காவின் கைக்கூலியாக மாறிவிட்டாயா? அமெரிக்காவின் கைக்கூலியாக மாறி அவங்க பாகிஸ்தானை என்ன பண்ணீங்கள, ஆப்கானிஸ்தானை அடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் அடிக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்கலாமா நம்ம? ஏன்னா எப்பவுமே அவங்க ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் அவ்வளோ சீக்கிரம் சீண்ட மாட்டாங்க. இவங்க தைரியமாக 2 நாளாக அடிக்கிறாங்கன்னாவே அது ஏதோ ஒரு ஹேப்பன். தைரியமாக ஆப்கானுக்குள்ள உள்ள போயிட்டு அடிக்கிறாங்கன்னா அப்ப நீ ஏன் அமெரிக்காவின் கைக்கூலியாக மாறி நீங்க ஆப்கானிஸ்தானை சீண்டி அந்த யுத்தத்தில் குளிர்காயவில்லையா அப்படின்ற கேள்வி நம்மளால கேட்க முடியும் இல்லையா? கேட்கலாம். இருந்தாலும் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்க, அணுகுண்டு பாய்ஸ் வந்து 12 to 18 மாசம் அடி நாங்கள் அடிக்கிறாங்க, தீவிரவாதத்தை வளர்த்துறாங்க. அதனால இனி நாங்கள் விட மாட்டோம், பிரித்து மேய போறன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஐநா ஓடி வராங்க, கண்ணுங்களா தம்பிங்களா யுத்தம் வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் போதும் யுத்தத்தை நிறுத்துங்கள், ரமலான் அதுவுமா இது தேவையா நமக்கு, நான் இது பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கேன், பங்காளிங்களா வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் தாலிபான் தரப்புல இருந்து இது ஜிகாத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், அடி பொழக்க போறோம், மண்டையை பொழக்க போறேன், விறகு பொழக்கிற மாதிரி பொழந்தே தீர்வுன்னு ஆப்கானிஸ்தான்ல வந்து ரொம்ப வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க. கூடுதல் தகவல் வீடியோட நிறைவு பகுதியில் மார்ச் 1ஆம் தேதி உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஏன்னா பெரிய அளவுக்கான வந்து கொண்டிருக்கிறது, நட்பு நாடுகள் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கு, பிரித்து மேய போகிறாங்க. பட் நேற்று இரவு நடத்திய தாக்குதல் பெரிய தாக்குதலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மைக் கார்னி அவர்கள் மும்பையில் வந்து இறங்கியிருக்கிறார், பெரிய தொழிலதிபருடன் வந்திருக்கிறார், பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் புரிய போகிறோம் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு பதிவு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், டைம் இல்லை, நைட் பேசிடலாம் நம்ம டீட்டெயிலாக. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கேச்சல். நன்றி, வணக்கம்.